தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கந்த சஷ்டி விரதம் 2026 முக்கிய விரத நாட்கள் குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கந்த சஷ்டி விரதத்தை 48 நாட்களும் விரதம் இருக்கலாம். 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள், ஒரு நாள் கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க எப்போ இந்த விரதத்தை தொடங்கணும் அப்படின்ற தகவலை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம் தொடங்கும் நாள், அதாவது 48 நாட்கள் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் 29 செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் இந்த விரதத்தை தொடங்கி நவம்பர் 15ஆம் தேதி, அதாவது கந்த சஷ்டி சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும் பார்த்தீங்களா, அன்னைக்கு நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்யணும். அதே போல் நவம்பர் 16ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். 48 நாளுக்கு அடுத்து 21 நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை எப்போ தொடங்கணும் அப்படின்னா அக்டோபர் 26 திங்கட்கிழமை இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கி நவம்பர் 15ஆம் தேதி இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யணும். அடுத்து 11 நாள் கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் 5 வியாழன் அன்று தொடங்கி நவம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை நிறைவு செய்யணும். இல்லை எங்களால் அவ்வளோ நாள் இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாது அப்படின்றவங்க 6 நாட்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்றது மிக சிறப்பு. 6 நாட்களுக்கு நீங்கள் நவம்பர் 10 செவ்வாய்க்கிழமை தொடங்கி நவம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். இல்லை எங்களால் 6 நாட்கள் எல்லாம் முடியாது, உடல்நிலை எங்களுக்கு ஒத்துழைக்காது அப்படின்றவங்க அந்த கந்த சஷ்டி சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும் நாளான நவம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது இந்த விரதத்தினை நீங்கள் மேற்கொள்வது என்பது மிக மிக சிறப்பு. நவம்பர் 16 திங்கட்கிழமை அன்று திருக்கல்யாண வைபவமும் நடைபெறும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.